ஆரம்பிச்ச உடனே நிறுத்திட்டீங்க. நாங்க புதுசு புதுசா சேர்த்திருக்கிற ஐட்டம் எல்லாம் இனிமேல் தான் வரப்போகுது சார். மன்னிக்கணும், என் மனைவிக்கு உங்க ஆட்டம் பிடிக்கல. மேனேஜர், பேசுற தொகைக்கு மேல 1000 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. ஆகட்டுங்க. நாட்டாமே பாத்தீங்களா, பொண்டாட்டிக்கு நாட்டியம் பிடிக்கலன்னு ஒண்ணு மாப்பிள்ள பொட்டு நிறுத்திட்டாரு. ஆமாமா, இப்பவே பொண்டாட்டி மேல இவ்வளவு ஆசைன்னா போக போக தலைமையில தூக்கி வச்சுட்டு குத்தாட போறாரு. அவமானத்துக்கு மேல அவமானம். அன்னைக்கு மேடை ஏறி வந்து விரட்டினா, இன்னைக்கு கண் தாரையிலேயே மேடை விட்டு இறக்கிட்டான். அவருக்கு நான் கல்யாணம் தெரிஞ்சிருந்தா நான் ஆடவே வந்திருக்க மாட்டேன். நான் அட்வான்ஸே வாங்கியிருக்க மாட்டேன். ஏதோ பெரிய இடமாச்சே, அதிகமான தொகை கிடைக்கும், 4 பெரிய மனுஷாளுடைய நட்பு கிடைக்கும் நினைச்சேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? சரி சரி விடு, ஆட்டத்தை ஆரம்பிச்சு முடிக்கவே இல்லை, அதுக்கே பேசுற தொகையை விட அதிகமா மேற்கொண்டு போட்டு கொடுத்துட்டாங்க. வந்த வரைக்கும் லாபம்னு மனசு ஆத்திக்க. என் மனசு ஆறாதுன்னு என்ன அவமானப்படுத்தின அவளை பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். தங்கச்சி, அவ எப்ப மேடை ஏறி ஆட போறா, அவளை நீ எப்ப கீழே இறக்க போற? இதெல்லாம் நடக்கிற கதையா? நான் சொல்றதே வேற. என்னது அது? அவளை புருஷனோட வாழ விடாம பிரிக்க போறேன். ஓஹோ, வாழ்க்கை மேடையில இருந்து இறக்க போறேன்னு சொல்றியா? அது இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. ஆத்திரப்படாத சிஸ்டர். இந்த பிரதர் பத்து சொன்னா அதுல ஏதாவது விஷயம் இருக்கும். தாலி கட்டின மறு நிமிஷமே பொண்டாட்டி பேச்சை கட்டு நம்ம ஆட்டத்தையே நிறுத்திட்டான். அப்படிப்பட்ட பொண்டாட்டி தாசனுடைய மனசை மாத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல சிஸ்டர். பிரதர் பத்து, அவ கழுத்துல கட்டிருக்கிற தாலியை விட நான் கால்ல கட்டிருக்கிற சலகைக்கு தான் சக்தி அதிகம்னு நிரூபிச்சு காட்டுறேன் பாரு. பியூட்டிஃபுல். தமிழ்லயே சொல்றேன், உன்னுடைய கை வளையல்கள் குலுங்கும் போது 7 இசையும் சேர்ந்து ஒன்னா ஒலிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அச்சம், வடம், நாணம், பயிர்ப்புங்கிற 4 காலாலையும் பந்தல் போட்டு அதுல படர்ந்திருக்கிற பெண்மைங்கிற பச்சை கொடி காத்துல அப்படி இப்படி அசைற மாதிரி இருக்கு. நீ இப்படி வெட்கத்தால வளைஞ்சு நிக்கிற விதம். அது மட்டுமா, இப்ப உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? நவரசங்களும் போட்டியிட்டு நாட்டியம் ஆடுது. அடடா, நானே பேசிட்டு இருந்த அப்படி நீ ஏதாவது பேசு. இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமான நாள் தெரியுமா? பேசாம மூணு இருந்தா எப்படி? ஏதாவது பேசு. உங்க கிராமத்துல பொண்ணுங்கள்லாம் சந்தோஷமான நாட்கள் கூட இப்படித்தான் பேசாம இருப்பாங்களா? இல்ல, ஆடி பாடி ஆனந்தமா இருப்பாங்க. அப்படின்னா நீயும் ஆடி பாடு, நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஐயோ, நான் பாட மாட்டேங்க. நான் பாடுற சத்தத்தை கேட்டு வீட்டுல எல்லாரும் முடிச்சிட்டாங்க, என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? கணவனும் மனைவியும் சந்தோஷமா இருக்கிறதா நினைப்பாங்க. இதோ பாரு, நான் ஆனந்தமா இருக்கணும்னா நீ ஆடித்தான் தேவை. மை வேர்ட் இஸ் வேர்ட். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.